ஏசியில் கவனம். கோடை காலத்தில் இதையெல்லாம் கவனிக்க மறக்காதீங்க. திருச்செந்தூர் சட்டசபை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 2ஆம் கட்டமாக கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக வைத்து அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. ஏசியில் கவனம். கோடை காலத்தில் இதையெல்லாம் கவனிக்க மறக்காதீங்க. கோடை காலம் தொடங்கிவிட்டது. கோடையின் வெப்பத்தில் சிக்காமல் இருப்பதற்கு நாம் நாடுவது ஏசியை தான். ஏசி இல்லை என்றால் நம்பாடு திண்டாட்டம்தான். கோடை வெயில் உக்கரம் அடைவதற்குள் உங்கள் வீட்டில் உள்ள ஏசியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது? ரெஃப்ரிஜரேஷன் லெவல் சரியாக இருக்கிறதா? ஏர் ஃபில்டர் எப்படி உள்ளது? இப்படி அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ஏதேனும் குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நன்றாக இயங்கும் நிலையில் ஏசியை நாம் கையாள்வதில் கவனம் தேவை. நாம் காட்டும் சின்ன சின்ன அலட்சியங்கள் பெரிய அளவில் செலவு வைத்துவிடும். வரும் கோடை காலத்தில் நமது ஏசியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பொதுவாக குறிப்பிட்ட ஓட்டத்திற்கு பிறகு நமது ஏசியை நல்ல மெக்கானிக் மூலம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது ஏசி நீண்ட காலம் பயன்படும். ஏசியில் உள்ள முக்கியமான ஒன்று ஏர் ஃபில்டர். ஃபில்டர் அழுக்கு படியாமல் பாதுகாப்பது மிக முக்கியம். அழுக்கு படிந்த ஏர் ஃபில்டர் மிக மோசமான காற்றைத்தான் வழங்கும். எனவே நீங்கள் மோசமான காற்றை சுவாசிக்க நேரிடும். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏசி ஏர் ஃபில்டரை அவ்வப்போது சுத்தம் செய்து விடுங்கள். ஏசி சிஸ்டத்திற்கு நீங்கள் கொடுக்கும் இந்த அதிகப்படியான அழுத்தம் அதன் ஆயுட்காலத்தை குறைத்துவிடும் என்பதை எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிட வேண்டாம். படிப்படியாக வெப்பநிலையை குளிர்ச்சியான சூழலுக்கு கொண்டு வருவதன் மூலம் உங்கள் உடல் மெல்ல மெல்ல அதற்கு ஏற்ப மாறிக்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். இது போன்ற சின்ன சின்ன டிப்ஸ்களை நாம் வழக்கமாக கையாண்டாலே நமது ஏசியின் செயல்திறன் அதிகரிப்பதோடு அதன் ஆயுட்காலமும் கூடும். நான் ஏசி டெக்னீஷியன் பேசுகிறேன். என் பேர் ஜெயக்குமார், திருச்செந்தூர்லேருந்து. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மக்கள் ஏசியை யூஸ் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இங்கே 6 மாதமாக மழை இருந்திருக்கும். அதனால் ஏசியில் கூலிங் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏசியை. அப்போ ஏசி யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஏசி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டுட்டு சர்வீஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு, அவுட்டோரில் எதுவும் அணில் கடிச்சிருக்கும், ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும், அவுட்டோர் எதுவும் ஃபேன் கம்பு மோட்ரு ஓடாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும். ஏன்னா 6 மாதம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் போடும்போது அந்த மோட்ரு ஓடாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு டெக்னீஷியனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. கேஸை செக் பண்ணிடுவாங்க, அவுட்டோர் மோட்டரை செக் பண்ணிடுவாங்க, வோல்டேஜெலாம் செக் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டெபிளைசர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இன்வெர்ட்டர் ஏசிக்கு ஸ்டெபிளைசர் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இன்வெர்ட்டர் ஸ்டெபிளைசரோ நார்மல் ஏசிக்கோ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் வோல்டேஜ் திடீர்னு ஏறும் இறங்கும். இப்போ சம்மர் டைம்னால எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. ஏசி யூஸ் பண்ணுறதுனால வோல்டேஜ் உங்களுக்கு இது ரொம்ப கம்மியாகும். கம்மியாகிற நேரத்தில் நீங்கள் டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசர்னு இருக்குது, அது வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. 120 160 வோல்டேஜ் தான் இப்போ வருது அதிகமாக. அப்படி போடும்போது உங்களுக்கு டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசர் உங்களுக்கு ஏசியை பாதுகாத்துக்கிடும். அப்படி ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிளைசர் வைக்கும்போது வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சுன்னா இது அதோட வேலையை செஞ்சுக்கிடும். அப்போனா ஏசிக்கு பாதிப்பு வராது. இப்போ ஏசி அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏசி நான் இன்வெர்ட்டரு போடுறது நல்லதான்னு கேட்குங்க. நான் இன்வெர்ட்டர் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஏசி ஒரு மோட்டரை ஆன் பண்ண உடனே மோட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோடனே ஒரு ஸ்பீடு தான், ஆன் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்வெர்ட்டர் ஏசியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு 4 பேர் வராங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் சென்சார் இது பண்ணி அந்த கம்ப்ரஸரோட ஸ்பீடை ஒரு லெவல்லையும் கூட ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 6 பேருக்கு தகுந்தாப்பில் ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்பீடும் ஏறி இறங்கிக்கிடும். அதுதான் இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட் செலவு ரொம்ப கம்மியாக எடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிசிபி கண்ட்ரோல் தான். இது 230 வோல்ட்டில் ஒர்க் ஆகுறது நான் இன்வெர்ட்ரு. இன்வெர்ட்ரு டிசி வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அதாவது ரொம்ப கம்மியான கரண்டில் தான் ஒர்க் ஆகும். அப்போங்கும்போது உங்களுக்கு இன்வெர்ட்டரில் விட நான் இன்வெர்ட்டரை விட இன்வெர்ட்டர் கரண்ட் ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக இருக்கும். அதாவது ஏதாவது ப்ராப்ளங்கள் எதுவும் வந்துச்சுன்னா அதோட சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ ரூமுக்கு எத்தனை டன் ஏசி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10க்கு 10 ரூமு, அதாவது 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 டன் யூஸ் பண்ணணும்.
150 ஸ்கொயர் ஃபீட்டு 10க்கு 15 ரூம்னா 1.5 டன் யூஸ் பண்ணணும். 10க்கு 12 120 நூற்றி 10க்கு 200 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா 20, அதாவது 10க்கு 20 200 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா 2 டன் ஏசி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரூமுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சர் படுறதுக்காக அந்தந்த டன்னேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் வந்து கரெக்டான இதாக இருக்கும். நீங்கள் வந்து 10க்கு 12, அதாவது 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1.5 டன் போடக்கூடாது. அதாவது 1.5 டன் ரூம் போடுற வேண்டிய இடத்துல 1 டன்னும் போடக்கூடாது. அப்படிங்கிற உங்களுக்கு கரண்ட் செலவு அதிகமாகும். கரெக்டான இதுக்கு அளவுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் உள்ள ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா கூலிங் நல்லாயிருக்கும். ஏசி கேஸு கசிகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே வாரீங்க, ஏசியை போட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் வராது. ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு, 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா கூலிங் வராது. கூலிங் வரல அப்படின்னாலும், கேஸ் இல்லாமல் இருந்தாலும் கூலிங் வராது. கம்ப்ரஸர் ஓடலைனாலும் கூலிங் வராது. இன்னொன்று இப்போ பார்க்கும்போது என்னென்னா, அந்த ரூமுக்குள்ளே வரும்போது ஒரு நார்மலான ஸ்மெல்லை விட வேறு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அப்போங்கும்போது உங்களுக்கு கேஸ் லீக் ஆகிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏசி ஃபயர் ஆகுது, மக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியை வந்து மாட்ட வரும்போது அங்கே டெக்னீஷியன்கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ 200 220 வோல்டேஜுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இபிக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வயர்மெண்ட்டை ஃபோன் பண்ணியோ நீங்கள் அதை லைனை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சரி பண்ணணும். அப்படி வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணணும். சரி பண்ணிவிட்டு போடுறது ரொம்ப நல்லது. வோல்டேஜ் ஏசி வந்து ஃபயர் ஆகிறதுக்கு காரணமே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் தான் காரணம். அது என்ன ஆகுன்னா, சில நேரம் மெக்கானிக் டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, லைன் டைட் பண்ணாமையும் ஃப்ரீயாக டைட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் ஸ்பார்க் ஆகி எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம நல்லா டைட் பண்ணி நல்லா சரி பண்ணுன்னா, இபியை சரி பண்ணினாலே உங்களுக்கு ஏசி வந்து ஃபயர் ஆகாது. ஏசி ஃபயர் ஆகும்போது ஸ்பார்க் ஆகும்போது பிளாஸ்டிக் பாடி தான் எல்லாமே, அதில் வந்து ஸ்பார்க் ஆகி தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சம்மருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் பொறுத்து எப்படி ஏசியை வாங்கலாம்னு சொல்லி கேட்குங்க. எப்படின்னா, நம்ம வந்து 2 ஸ்டார் இருக்குது, 3 ஸ்டார் இருக்குது, 5 ஸ்டார் இருக்குது, இன்வெர்டர் ஏசி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து உங்களுக்கு கரண்ட் செலவு வந்து கம்மியாக எடுக்கும். ஸ்டார் ரேட்டிங் கூட கரண்ட் செலவு கம்மியாக இருக்கும். அதாவது 2 ஸ்டார்னால் உங்களுக்கு இத்தனை ஒரு ஹவருக்கு இத்தனை யூனிட் எடுக்கும், 3 ஸ்டார்னால் இவ்வளோ எடுக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இது பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்துன்னா, இப்போ எல்லா ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் 5 ஸ்டார் அதை விட இன்வெர்டர் ஏசி வந்து உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் இல்லாமல் அதை விட ரொம்ப கம்மியாக எடுக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் ரூம் சைஸை பொறுத்து நீங்கள் சொன்னீங்கனாலே அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க பண்ணிக்கிடுவாங்க. உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து எத்தனை ஸ்டாரில் வேணும் அல்லது என்ன இது இன்வெர்டர் எடுக்கணுமாங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொன்று, இன்வெர்ட்டரை விட நான் இன்வெர்ட்டர் காஸ்ட்டு கம்மி தான். இப்போ நம்ம கஸ்டமர் எப்படி ஏசியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் வந்து ஒரு அரிப்பு இருக்கும். அந்த அரிப்பை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நேரமோ 2 வாரத்துக்கு ஒரு நேரமோ எடுத்து யூஸ் பண்ணி கழுவிட்டு அதேமாரி நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் தான் டெக்னீஷியன் தான் வந்து சர்வீஸ் பண்ணணும், அது வரைக்கும் தொடமாட்டேங்கிறது வந்து தப்பு. நீங்களே அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா டஸ்ட் அதிகமாக ஏறாது. நீங்கள் அதை வந்து வாரத்துக்கு ஒரு நேரம் அல்லது மாதத்துக்கு ஒரு நேரமாவது கம்பல்சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. தெரியாத பொருளை வந்து இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலத்துறது வந்து தப்பு. இப்போ பாதி கஸ்டமர் பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாமே செய்கிறாங்க. அது வந்து மிக மிக தப்பு. எது பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். தேவையில்லாத பண்ணுன்னா உங்களுக்கு உயிருக்கும் ஆபத்து ஏற்படுறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபில்டரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி போடுறது நல்லது. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கலத்தினேன் அப்படின்னா அதில் கரண்ட் வரும். எது கலத்தணும் எது கலத்தக்கூடாதுங்கிறது இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் சட்டசபை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 2ஆம் கட்டமாக கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக வைத்து அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. திருச்செந்தூர் சட்டசபை தொகுதியில் 319 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்டமாக கடந்த மாதம் 25ஆம் தேதி தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு ஆர்டிஓ சுகுமாரன் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் இத்தொகுதியில் 28 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் 2வது கட்டமாக 319 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு திருச்செந்தூர் யூனியன் அலுவலகத்தில் ஆர்டிஓ சுகுமாரன் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்டது. வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என வலியுறுத்தி கிராம மக்கள் பிடிஓ அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாஸ்தாவி நல்லூர் ஊராட்சியில் ஊராட்சி தலைவராக திருக்கல்யாணி என்பவர் இருந்து வருகிறார். துணைத் தலைவராக ராபின்சன் என்பவர் உள்ளார். இந்த நிலையில் தற்போது பஞ்சாயத்திற்கு தேவையான செலவினங்களை
அரசு வங்கி கணக்கில் இருந்து பஞ்சாயத்து வங்கி கணக்கிற்கு பெறுவதற்கு பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பஞ்சாயத்து செயல் அலுவலர் ஆகியோருக்கு செல்போன் மூலம் ஓடிபி செல்லும். பின்னர் அந்த ஓடிபி பாஸ்வேர்டை சொன்னால் மட்டுமே பஞ்சாயத்து வங்கி கணக்கில் இருந்து செலவின பணங்களை எடுக்க முடியும். இந்த நிலையில் இந்த துணைத் தலைவர் ராபின்சன் ஓடிபி பாஸ்வேர்டை செயல் அலுவலரிடம் கூறவில்லை. இதனால் பஞ்சாயத்திற்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்ய முடியாமல் பஞ்சாயத்து நிர்வாகம் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் சரிவர செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என வலியுறுத்தி கிராம மக்கள் சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுடலையை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். மேலும் இன்று மாலைக்குள் இதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டிருக்காப்ல அது ஒரு கிராமத்திலே நடைபெறவில்லை. ஒரு கிராமமே சேர்ந்து வந்திருக்கும். எங்களுக்கு இன்னைக்கு இதுக்கு நீங்க பெரிய லெவல்ல முடிவு பண்ணி தரல. அங்க போறதா இல்ல சார். அவங்க ஓபனா இருக்கும். நீங்க மிஞ்சி போனா எங்களை கைது பண்ண முடியும். அதுக்கு நாங்க தயாரா வந்துருக்கோம். ஒரு மாசம் ஆகுது. போமாட்டா இன்னைக்கு எங்களுக்கு நீங்க சாதாரண வாக்குறுதியை நாங்க இன்னைக்கு வாங்க வரல. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கல சார். சாதாரண வாக்குறுதி வாங்கி எங்களை நீங்க இப்பவும் கடந்து சென்றலாம் நீங்க நினைக்காது. இந்த டைமே நீங்க கடந்து சென்றலாம் நினைச்சேன். ஏன்னா 6 மாசம் நீங்க பொறுத்து போகணும்னு சொன்னதே தப்பு சார். முதல்ல எங்களை கடந்து போயிடலாம் நினைக்க. மக்கள் நாங்க அவ்வளவு சீப் இல்ல. மக்கள் இம்பார்ட்டன்ட் சார். மக்கள் இல்லாம அரசு எப்படி இருக்கும்? அரசு எப்படி இருக்கும்? மக்கள் காட்டி தான் அரசு. தனிநபரால் பாதிக்கப்படுது. அதிகாரிகிட்ட சொன்னாலும் அதிகாரிகள் 6 மாசம் பொறுங்க. நாங்க பிடிக்காம இருக்க முடியாது. நாங்க பிடிக்காம இருக்க முடியாது. அவரே 6 மாசம் பொறுங்க. 6 மாசம் பொறுங்கன்னு சொன்னது இல்ல. அப்படி கடந்து போற சொல்றாங்க. நம்ம வந்து நடவடிக்கை வீட்டு தனி பைப் லைன் உடைஞ்சாது. அதுவே நானே 1 மாசம் எங்க வீட்டுக்கு 1 மாசமா பார்க்க சொல்லிடுவோம். வெயிட் பண்ணுங்க. நான் 1 மாசமா வெயிட் பண்ணுங்க. பகலே எப்படி போறாங்க? எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் செய்த விசாரிச்சு பார்த்தது 7 பஞ்சாயத்துல பெண்டிங் ஆகுது சார். இதுல ஏதோ இது நடக்கு. மக்களா பணமாட்டு பார்த்தா மக்கள் தான் மக்களா தனிப்பட்ட அவங்க எலெக்ஷனோட அந்த படையப்படி வளர்த்து வச்சுட்டே இருக்காரு. அதுக்கு நம்ம